நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு அடித்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க. அதுதான் பாஜக. நம்மக்கிட்ட இருந்து ₹1 பிடுங்கி அந்த ₹1 26 பைசா மாத்திரம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ₹2 கொடுக்கும். மற்ற மாநிலங்களுக்கு காட்சியும் சேர்த்து அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போகும். அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசம் கொள்ளையடிக்குது. என்ன வாழ்ந்துருச்சு அது? கேட்கறதுக்கு யாருமே இல்லை. கேட்டாலும் அவங்க செய்ய போகிறதில்ல. நீங்கள் ஜனநாயக முறைப்படி நீங்கள் எதுவுமே இந்த நாட்டில் இனிமேல் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கணும். இன்றைக்கி நேற்றா இப்போ கேரளாவில் வந்து வெள்ளத்தில் வந்து மக்கள் நாடிக்க இதாகிட்டு இருக்கும்போது கட்டடமெல்லாம் இடிஞ்சு நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பட்டேலுக்கு ₹3000 கோடி சிலையை திறந்தவங்க. அங்கேயும் இந்த போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ஆள்ற மாநிலங்களில் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு போக்கு வந்து ஊடகங்கள்லாம் போட்டு மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. இன்னைக்கு நாடு முழுவதும் அல்லற்பட்டு மக்கள் ஆற்றாத கண்ணீர் வடிக்கிறாங்க. அது இந்த மோடிங்கிற அந்த கூட்டத்தினுடைய அந்த செல்வந்தர்களை அழிக்கிற படையாக அது மாறிக்கிட்டு வருது. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டுக்கு நிதி பங்கீடில் எப்பொழுதும் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்ற குரல் எழுந்துட்டு தான் இருக்குது. நாடாளுமன்றத்தில் அது குறித்தான கேள்விகள் எழப்பட்டது. 2 நாளாக ரொம்ப ஒரு அமளியில் ஈடுபடுற அளவுக்கு போயிடுச்சு நாடாளுமன்றத்தில். எதிர்க்கட்சியினர் இன்று நாடாளுமன்றத்துக்கு வெளியிலாக அந்த காந்தி சிலைக்கு முன்பாக போராட்டப்படுத்தியிருந்தாங்க. தற்பொழுது கேரளாவுடைய அமைச்சர்கள் எல்லோரும் டெல்லியில் கூடி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்லேருந்து போய் கலந்துக்கிட்டார் டைரெக்டாகவே. இந்த போக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் எல்லாம் வந்து பிஜேபி ஒன்றும் அசைஞ்சு கொடுக்காது. அவங்க இந்த சாத்வீக முறையான போராட்டங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக அரசியலுக்காக நடந்த படுகொலை வந்து மகாத்மா காந்தியுடைய படுகொலை தான். அதை செய்தவர்களுடைய கையில் தான் இன்றைக்கி ஆட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கக்கிட்ட இந்த சத்தியாகிரகம்லாம் பேசினா எப்படி நிற்கும்? காந்தியினுடைய வழிமுறைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி வன்முறை பக்கம் போயிருக்கணும்னு சொல்லி சுதந்திர போராட்டத்துக்கே வன்முறையால் வாங்கியிருந்தால் தான் நல்லதுங்கிற மாதிரி பேசுகிறவங்க கிட்ட இன்றைக்கி ஆட்சி இருக்குது. ஆக அவங்க வன்முறையை இந்த மாதிரி சத்தியவேக போராட்டத்துக்கெல்லாம் அவங்க பணிய மாட்டாங்க. இது வேஸ்ட்டு. இது வெள்ளைக்கார பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தபோது அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு இதுன்னா கூட அவங்க கூச்சப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் உட்காந்துருந்தபோது பல்ராம் ஜாக்கர் அவர் வந்து நாடாளுமன்ற சபாநாயகராக இருக்கார். எதிர்கட்சிகள் வந்து ஏதோ சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணுறாங்க. அதை அவர் தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக கருதினார். சபாநாயகர் நீங்கள் இப்படி போகிறது வந்து என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நான் வந்து நியாயமாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் நியாயமாக தான் நடந்துக்கிட்டேன். நீங்கள் இப்படி செய்யாதீங்கன்ற இது பண்ணுறாரு. அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. நான் மிக வருத்தம் அடைகிறேன். நான் நேர்மையாகத்தான் நடந்தேன். நீங்கள் இப்படி நடப்பது எனக்கு மன வருத்தத்தை தருகிறதுன்னு அப்படியும் சொன்னார். அது ஒரு காலம். இன்றைக்கி ஒரு சபாநாயகர் இருக்கார். அச்சான்னுக்கிட்டு ஓம் ஜெய் ஸ்ரீராம்னு போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுறது? இதில் எல்லாம் பாஜக வந்து அசைஞ்சு கொடுக்குன்னு எதிர்பார்த்திங்கன்னா நடக்காது. பத்திரிகைகளுக்கு வேணால் செய்தியாக இருக்கலாம். என்ன விளைவுகளை ஏற்படுத்திட முடியும்? அந்த நிதியமைச்சராக இருக்கிற அந்த நிர்மலா சீதாராமன் வெள்ளத்தை நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டு உங்களுக்கு காசு கொடுக்க முடியாதுன்ட்டு போனாங்க. தைரியமாக போனாங்க, சொல்லிட்டு போனாங்க. என்ன பண்ணிட்டு பிடிக்குது? இங்கே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி வாய மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தார். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுகிறார். இங்கேயே வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறவங்க சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் இருக்குது. அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குதுன்னா அவங்க எப்படி அது ஜனநாயக முறைப்படி எந்த போராட்டம் நடத்தினாலும் எடப்பாடியார் அவர்களை பற்றி பேசுகிறதால இந்த கேள்வி கேட்குறேன். எடப்பாடி அதுக்கு பிறகு ஒரு ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க அவங்க அதிமுக. அதில் வந்து தீர்மானமாக கொண்டு வந்தாங்க, ஒன்றிய அரசு இது மாதிரி மாற்றாந்தாய் பிள்ளை போல் நடத்தக்கூடாது, மாநில அரசை மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க தீர்மானமே போட்டாங்களே. தீர்மானம் எப்போ போட்டாங்க? அதன் பிறகு அந்தம்மா போயிடுச்சு. அந்தம்மா இருக்கும்போது பேசி இருக்கலாம் இல்லை? இங்கே தானே இருந்தது. பேசி இருக்கலாம் இல்லை? இந்தியாவின் 3வது பெரிய கட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கிற தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சின்னு சொன்ன அந்த சீமான் எங்கே போனார்னு தெரியல. இந்த பழனிசாமி எங்கே போனார் தெரியல. இவங்களாம் 2 பேர் மிகப்பெரிய எதிர்கட்சிக்காரர்களாக நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்களாம் எங்கே போனாங்க? என்ன பண்ணாங்க? ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக திமுக எதிர்ப்பாக அந்த மாதிரி பண்ணிட்டு போகுது. பாதிக்கப்பட்டது தமிழ் மக்கள். உங்களுக்கு அந்த அக்கறை இருந்திருக்கணும் இல்லை? ஏன் இல்லை? நம்முடைய மக்கள் தானே அப்போ வந்து வெள்ளத்தில் பாதிப்பில் பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள். அவங்களுக்கு ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஆளுங்கட்சி ஏதோ போராடி பார்த்து கொடுக்க முடியாதுன்ட்டு போகிறாங்க ஆளுங்கட்சிக்கிட்ட. நீ உன்னுடைய கூட்டணியில் தானே அவங்க இருக்காங்க.
உன்னுடைய ஆள் தானே அவங்க. இல்லை கூட்டணியில் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அது வரலும் ஒட்டி உறவாடி நீ தானே கொண்டு போய் உட்கார வச்ச. அந்த உரிமையில் கேட்கக்கூடாதா? இதை காரணம் காட்டிட்டு ஓடிடுவியா? ஆக ஒரு கஷ்டம் வந்தாக்கா காணாமல் போயிடுவீங்க. கேட்குறதுக்கு யாருமே இல்லை. கேட்டாலும் அவங்க செய்ய போகிறதில்ல. நீங்கள் ஜனநாயக முறைப்படி நீங்கள் எதுவுமே இந்த நாட்டில் இனிமேல் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. சரிங்க சார். இப்போது இது குறித்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அங்கே போய் பேசுகிறாரு. அங்கே பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரோல் மாடல் இருந்தார், ஒரு தலை சிறந்த ஒரு சாம்பியன் இருந்தார். மோடி வந்து நாட்டினுடைய, அதாவது மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கும் போது ஒரு பேச்சு பேசினார். இன்றைக்கி அப்படியே இருக்கை வந்து அவங்களுடைய சேர் மாறின பிறகு வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி வந்து போகிறதுனால அதை பேசியிருக்காரு. அவர் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொன்னாரா? இது 19 மோடி பற்றி சொல்கிற கமெண்ட் இது, அது அமைச்சர் சொல்லியிருக்காருமே தவிர பெருசாக இல்லை. அதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் ஏன் தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து இப்போ தொடர்ந்து எல்லா இடங்களையும் நடந்திருக்கு. திருச்சியிலேயும் உள்ள இந்தியா கூட்டணி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அப்புறம் விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நொய்டா வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்கள வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஹரியானாலேருந்து இன்னைக்கு ஹரியானாலேருந்து விவசாயிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு பெரும் பேரணி வந்துருச்சு. கிட்டத்தட்ட அன்றைக்கி அந்த வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு, அது எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு போராட்டம் வந்துருச்சு. அப்போது இந்த கேள்வியை கேட்குறாங்க, போராட்டம் நிறைய நடக்குது ஏன் அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அநீதிகள் அதிகரித்துட்டே இருந்தால் போராட்டங்கள் வெடிக்கும், அது இயற்கை நீதின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வள்ளுவர் தானே சொல்லியிருக்காரு. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. இன்னைக்கு நாடு முழுவதும் அல்லற்பட்டு மக்கள் ஆற்றாத கண்ணீர் வடிக்கிறாங்க. அது இந்த மோடிங்கிற அந்த கூட்டத்தினுடைய அந்த செல்வந்தர்களை அழிக்கிற படையாக அது மாறிக்கிட்டு வருது. ஓட்டிங் மிஷின் வச்சுட்டு தப்பிக்கலான்னு அவங்க நினைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. 14th லூயிலாம் படிக்கணும், நெப்போலியனை படிக்கணும், படித்தா தெரியும். இதை விட பயங்கரமான இதோட இருந்தவங்க, ஆயுத பலத்தோடு இருந்தவங்க. மகத்தான பிரிட்டிஷ் இராணுவத்தை கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு சட்டையே போடாத ஒரு ஆள் பொக்காயை வச்சுக்கிட்டு வெளியே துரத்துனார். அவங்கக்கிட்ட அந்த ஆயுதங்களா? அவங்களே வெளியே துரத்துன நாடு இது. மோடியை மாத்திரம் இப்போ இல்லை சார். இப்போது தொடர்ந்து ஒரு ஸ்டேட்டை வஞ்சிக்கிறத நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? வந்து அவங்க ஆளாத ஸ்டேட்ஸை தான் அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க ஆடுற ஸ்டேட்டை நல்லா தானே வச்சுருக்காங்க. அந்த மந்திரிகள்லாம் நல்லா தானே இருக்காங்க. அந்த மாநிலங்களில் என்ன நடக்குதுங்கிற தகவலை வெளியே வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஊடகங்களையும் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கேயும் இந்த போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ஆள்ற மாநிலங்களில் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு போக்கு வந்து ஊடகங்கள்லாம் போட்டு மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்திகளே வர மாட்டேங்குது. இப்போ தானே இந்த உத்தராகண்ட் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து பல தகவல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ யோகி ஆதித்யநாத் பண்ணுற கூத்துக்களுக்கு அளவே கிடையாதுங்கிறாங்க. எந்த தகவல் உத்தரப்பிரதேசத்தை பற்றி வருது? நான் ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு இப்போ சமீப காலமாக அதை பற்றி ஒரு தகவலும் காணமே. எல்லாத்தையும் இழுத்து போடுறாங்க, செய்திகளை வெளியூரோடாமல் தடுக்கிறாங்க. இதைத்தான் ஒரு தடவை தேசிய அளவில் ஒரு நாடு தழுவிய பந்து ஒன்று அறிவித்தாங்க எதிர்கட்சிகள். அப்போ ராஜீவ்காந்தி வந்து அந்த செய்தியே வெளியூரோடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் பண்ணார். ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, அந்த பந்து வந்து வடக்கில் மாத்திரம் நடக்கும், தெற்குக்கே வராது நினச்சிக்கிட்டு தெற்குக்கு சேர்ந்து வந்து நாடு முழுவதும் வந்துருச்சு. அதான் சொன்னாங்க, மோடி மறைக்க அது பெரிய விளம்பரத்தை கொடுத்துச்சு. அதுதான் அதையெல்லாம் மோடிக்கு சொல்லணும். இதெல்லாம் செய்வதன் மூலமாக உடைய அழிவை நோக்கி வெகு வேகமாக போய்கொண்டிருக்கிறீர்கள். பிடிஆருடைய அந்த கிரிட்டிசைஸில் அவர் பேசும்பொழுது நிறைய வார்த்தைகளை பேசினார். அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, நியாயமற்ற அநியாயமான ஒழுக்கக்கேடான வரி பகிர்வை நடைமுறை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு நிதி பகிர்வதில் வந்து இந்த மாதிரியான முறைகள் நடக்குது. அதாவது திருப்பி அந்த வார்த்தை சொல்கிறேன், நியாயமற்ற அநியாயமான ஒழுக்கக்கேடான வரி பகிர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் ஒரு யூனியன் கவர்மெண்ட் நடத்துகிற அந்த டேக்ஸை வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப நியாயமாக இல்லை, நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லைன்ற நமக்கே புரியுது. இது என்ன பெரிய கேள்வி? என்ன இது, மக்கள் வெள்ளத்தில் இன்றைக்கி நேற்றா இப்போ கேரளாவில் வந்து வெள்ளத்தில் வந்து மக்கள் நாடிக்க இதாகிட்டு இருக்கும்போது, கட்டடமெல்லாம் இடிஞ்சு நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பட்டேலுக்கு 3000 கோடி ரூபாயில் சிலையை திறந்தவங்க வந்து பிரகாஷ்ராஜ் சொன்னார்ல, when Kerala is getting submerged by floods, he is opening a statue for 3,000 crores. 3,000 crores for a statue அப்படின்னாரு. அவர் வீட்டில் ரைடு.
அதான் ஓகே ஓகே. இந்த மாதிரி ஆட்சி நடக்குது. கொடுங்கோல் ஆட்சி தான். அதில் ஒன்றும் பச்சை பிறக்கிற குழந்தை கூட சொல்லிடும். இதுக்கு பெரிய விளக்கங்கள் தேவையே இல்லை. ஓகே. சரிங்க சார். இப்போது இந்த மாதிரி டேக்ஸ் பகிர்வுலலாம் பிரச்சனை வருது. அதை குறித்து இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்களும் ஒரு காணொலி காட்சி பேசியிருந்தார். அதில் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதியை நிறுத்துறது என்பது ஒரு ஆக்சிஜனை தடுத்து நிறுத்துறது போல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமாச்சு. உத்தரப்பிரதேசத்தில் 50 குழந்தைக்கு செத்துச்சு, ஞாபகம் இருக்குதா? ஆக்சிஜன் பற்றாக்குறையினால. இந்த உதாரணம் எங்களுக்கு அது பழக்கமாச்சோன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் தான் ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகளே கொண்டவங்களாச்சே, இது என்ன பெரிய விஷயம்னு சொல்லிடுவாங்க. இந்த உதாரணம்லாம் சரிப்பட்டு வர. இப்போ இது எதுவுமே வந்து ஒன்றிய அரசு பாதிக்காதுன்றீங்களா? இந்த ஒட்டுமொத்த போராட்டம் இதுக்கெல்லாம் அவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க. இதை எப்படி எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க அதை வச்சு பார்த்துக்குவாங்க. இல்லை சார், இப்போது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான கட்சி காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், இது போன்ற மிக முக்கியமான கட்சிகள் எல்லாமே ஒரு இடத்துல வந்து நின்றுடுச்சு. இப்படி இருந்தாலும் நீங்கள் பாஜக நேர்மையாக நடத்துறதுக்கான வழிமுறைகளை எதிர்கட்சிகள் செய்யாவிட்டால் தேர்தல் முறையில் பாஜகவை அகற்றுவது நடக்காத காரியம். நீங்கள் அதுக்கு முதல்ல இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரணும். தேர்தல் ஆணையத்தின் மேலே கண்ணை வச்சு பார்த்துக்கணும். அப்போ தான் இவங்களை நகர்த்த முடியும். இல்லாட்டி மக்கள் ஆதரவு இருந்து பிரயோஜனம் இல்லை. ஓகே. ராகுல் காந்திக்கு இல்லாத ஆதரவா? என்னத்தை பண்ணிட்டாரு? என்னத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது? இந்த 3 மாநில தேர்தலையும் அவருக்கு தோல்வி வந்ததுன்னாக்கா மக்கள் ஆதரவு இருந்ததுங்க. அதை மறைச்சிட்டு அதை எப்படி ஓரம் கட்டுறதுன்னு தெரிஞ்சவங்க பண்ணியிருக்காங்கல்ல. வாக்கு வித்தியாசம் 11 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் தான் முன்னணியில் இருக்குது. ஆனால் அது சீட்டாக மாறலையே. அது எப்படி ஆச்சு? அதை பார்க்கணும். நீங்கள் அதை பார்க்கணும். இதையெல்லாம் சரி செய்யாமல் நீங்கள் வந்து கூட்டம் போட்டுக்கிட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு போஸ்ட் அடித்து ஓட்டுறதுலாம் நீங்கள் இது பண்ண முடியாது. வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் அவ்வளோதான். என்ன வீரமாக சண்டை போட்டாலும் புத்திசாலித்தனமாக போராடலைன்னா பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? சமீபத்தில் இந்த மாதிரியான இஷ்யூவை பற்றி டிஆர் பாலு பேசும்பொழுது எல்முருகன் அவர்கள் வந்து உள்ளே வந்து பதில் சொன்னார். அப்போ எல்முருகன் அவர்களை நீங்கள் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு யுவர் அன்ஃபிட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட வந்து ஒரு தலித் அமைச்சரை நீங்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ணி நீங்கள் உட்கார வைக்கிறீங்க, அவரை தலித்துன்ற ஒரே காரணத்தால் நீங்கள் வந்து அவரை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு பாஜக தரப்பு வந்து சொல்லுது. அப்போது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாலே அவங்க மேலே திமுக வந்து ஒரு ஆன்டி தலித் பார்ட்டி, ஆன்டி இந்து பார்ட்டி அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதை நம்ம எப்படி பார்க்குறது சார்? திரௌபதி முர்முவை கூப்பிடாமையே இது பண்ணாங்களே, தலித்துங்கிறதுனால தான் ஓரம் கட்டினாங்க. ஜனாதிபதியை ஓரம் கட்டுற ஒரு பார்ட்டி ஆஃப்டர் ஆல் ஒரு மினிஸ்டரை வந்து சொல்கிறதுக்கு இவ்வளோ கோச்சிக்கிறாங்களா? அப்போ திரௌபதி முர்முவுக்கு என்ன மரியாதை கொடுத்து இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஒரு ஜனாதிபதியை அவமானப்படுத்தியிருக்காங்க. ஒரு ராம்நாத் கோவிலுக்கு ஒரு அச்சிக்கு நடத்தும்போது இவங்க பேசாமல் தான் இருந்தாங்க. இவங்காடு தான் அப்போ பேசாமல் இருந்தது. இவங்க அன்ஃபிட்டுங்கிற வார்த்தைக்கு தலித்துக்கு என்ன சம்மந்தம்? மினிஸ்டராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாக்கா அது கட்சி ஜாதியை கொண்டு வந்தீங்க. அந்த ஜாதியில் இருக்கிறதுனால தான் ஒன்று அன்ஃபிட்டுன்னு அவர் சொன்னாரா? மந்திரி பதவியில் உட்காந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பேசுகிறேன் ஒரு அன்ஃபிட்டுங்கிறாரு. ஏன்னா அவர் சொன்னதுக்கு காரணம் உன்னுடைய இலாக்கா இல்லை. அதுக்கு நீ என்னதுக்கு பதில் சொல்ல வர்ற? ஒரு மந்திரி பதவியில் இருக்கிற பொறுப்போட பேசணும். இவர் அன்ஃபிட் டு ஹோல்ட் த போஸ்ட்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்க முடியும்? அதுக்கு காரணம் இந்த குற்றச்சாட்டை வைத்த அந்த ஒன்றிய அமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாத காரணம், ஆங்கில அறிவு இல்லைங்கிறத காரணம், வேற ஒன்றும் இல்லை. அன்ஃபிட்னாக்க தகுதி இல்லாதவன். இதை இப்படி இன்டர்பிரேட் பண்ணாக்க அப்போ திரௌபதி முர்மு தகுதி இல்லாதவரா? தலித்துங்கிறதுனால தகுதி இல்லாதவர்னு சொல்லி அவங்கள ஓரம் கட்டியிருக்கீங்க நாங்கள் சொல்கிறோம். அதை முதல்ல அதை சரி பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்து பாஜக தரப்பினர் சொன்னால் கூட பரவாயில்ல. திரு எல்முருகன் அவர்களே வெளில வந்து பேசுகிறாருல, நான் வந்து சார்ந்திருக்கிற ஒரு ஜாதி அடிப்படையில் தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க, இது எனக்கும் என் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு இழுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஜாதி பிரச்சனையாக்க பார்க்குறாரு. அவ்வளோதான். எல்முருகன் ஆக்குறாங்களா? எல்முருகன் ஆக்குறாரு. இவருடைய கையாளத்தனத்தை மறைக்கிறதுக்கு தன்னுடைய ஜாதியை கொண்டு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஜாதியை யூஸ் பண்ணுறாரு. அந்த ஜாதியை சேர்ந்தவர் சொல்லணும், உன்னுடைய முட்டாள்தனத்தை ஜாதி மேலே திணிக்காத அப்படின்னு அவங்க சொல்லணும். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. உன்னுடைய ஜாதியை அவங்க கேவலப்படுத்துகிறாரு. அந்த ஒரு எல்முருகனுடைய இதை வந்து ஒரு ஜாதி பிரச்சனையாக மாற்ற பார்க்குறாரு. நீங்கள் தான் இருக்கணும். எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜெகஜீவன் ராமெல்லாம் இருந்திருக்காருங்க. அவங்களாம் அந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான்.
நாராயணன் இருந்தார் ஜனாதிபதி, அவங்கெல்லாம் அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான். என்ன இதாகி போயிட்டாங்க அப்படின்னாக்கா, அன்ஃபிட்டுனாவே தலித்துனாவே கேவலமானவருங்கிற மாதிரி இப்போ எல்முருகன் தான் பேசியிருக்காரு. தன்னுடைய ஜாதியை தாழ்த்தி அவர் தான் பேசியிருக்கிறாரு. அது அவங்க தான் கேட்கணும், அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான் கேட்கணும். நம்ம ஜாதி இப்படி இழிவுபடுத்தி பேசுறியே, உனக்கு நேர்ந்த அவமானத்தை வந்து ஜாதி மேலே ஏன் திருப்புறேன்னு அவங்க கேட்கணும், அவங்க தான் கேட்கணும். இதுக்கு எல்முருகன் தான் பதில் சொல்லணும். ஆமாம், நீ பண்ண தப்பை வந்து ஜாதி மேலே போட்டு தப்பிக்க பார்க்காதன்னு அவங்க தான் கேட்கணும். பட்டியலினத்தை சேர்ந்தவங்க கேட்கணும். பட்டியலினத்தை அத்தனை பற்றி நீ கேவலப்படுத்தி இருக்கிறேன்னு அவங்க தான் சொல்லணும். இப்படி தொடர்ந்து திமுகவை ஒரு ஆன்டி இந்து ஆன்டி தலித் பார்ட்டியாக முடக்கிறதுக்கான காரணம் என்ன? அது எலெக்ஷன் வருதுங்க, அது நெருங்க இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும், எதிர்பார்த்தத்தானே இதெல்லாம். திமுகங்கிறது வந்து இந்து மதத்துக்கு எதிர்பார்த்தா நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நேற்று இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கும் யார் இந்து அதை முதல்ல சொல்லுங்கள். என்னுடைய முருகன் வந்து வேதத்தில் இருக்கா? என்னுடைய சிவபெருமன் வேதத்தில் இருக்காரா? என்னுடைய அங்காள பரமேஸ்வரி வேதத்தில் இருக்காங்களா? எங்களுடைய மாரியம்மன் வேதத்தில் இருக்காங்களா? எங்களுடைய காவல் தெய்வங்கள்லாம் வேதத்தில் இருக்குதா? சுடலை மாடன் வேதத்தில் இருக்கிறாரா? கருப்பண்ணசாமி வேதத்தில் இருக்கிறாரா? யார் இருக்கா வேதத்தில்? எங்கள் சாமி ஏதாவது வேதத்தில் இருக்குதுன்னு சொல்ல, அப்புறம் எங்களை இந்துன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறோம், கொண்டு வந்துடும். நாங்களே யாருன்னு நீயா வந்து உக்காந்துக்கிட்டு எங்களை இந்துன்னு சொல்லிக்கிட்டு தான் நாங்கள் யாருப்பா இந்து? அப்படி நாங்கள் இந்துன்னாக்க எங்களையும் கர்ப்பகிரகத்தில் விட மாட்டேங்கிற, எங்களையும் தள்ளி விடுற. எப்படி நாங்கள் இந்து ஆக முடியும்? எதை வச்சுட்டு எங்களை இந்துன்னு சொல்கிற? என் சாமியை மதத்தில் காணும், வேதத்தில் காணும், அப்புறம் எதை வச்சுக்கிட்டு என்னையும் உங்களையும் சேர்த்திக்கிட்டு இருக்கிற? நீ யார், நான் யார்? மல்லிகார்ஜுனக்காருக்கு க்ளீனாக சொன்னாருங்க, வி ஆர் டிராவிடியன்ஸ், எஸ், வி ஆர் த சன்ஸ் ஆஃப் த சாயில், யூ ஆர் அவுட் சைடர்ஸ் அப்படின்னாரு. இந்த இந்து மதமே எங்கேருந்தா வந்தது, அதை என்னத்துக்கு நம்ம ஏற்றுக்கணும்? கிறிஸ்தவ மதம் மாதிரி முஸ்லீம் மதம் மாதிரி இந்து மதமும் வெளியிலேருந்து வந்த மதம். இந்த நாட்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதற்கு விரோதி நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் வந்து விரோதி ஆகிடப்போம். நாங்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு அந்த மதம் கிடையாது. எங்களுடைய சங்க இலக்கியங்கள் அது கிடையாது, எங்களுடைய பழைய இலக்கியங்கள் கிடையாது. குப்தர்கள் காலத்தில் தான் இந்து மதங்கிறதே வருது. மகேந்திர பல்லவன் காலத்தில் தான் இங்கே வைஷ்ணவமும் சைவமும் இங்கே வருது. அதுலேருந்து சைவர்கள் சிவனை ஏற்றுக்கிட்டாங்க. பெருமாளத்தை கொண்டு வந்த வைஷ்ணவம் தான் வந்தேரி மதமாக இருக்க முடிஞ்சுது. ஓகே, அதனால் ராமர் கதையும் இப்போ இந்த கதையும் நல்லா இருந்ததுன்னு கேட்டுக்கிட்டோமே ஒழிய, அவங்கள கடவுளை யார் கும்பிட்டுக்கிட்டா? எத்தனை பேர்த்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராம குலதெய்வம், கிருஷ்ண குலதெய்வம், எத்தனை ராமர் கோயில் இருக்குது, எத்தனை கிருஷ்ணன் கோயில் இருக்குது, எங்கே இருக்குது? விந்தியமலை கீழே காட்டுங்க. இப்படி இருக்கும்போது எதை வச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு மேலே இந்து விரோதி சொல்லி முதல்ல இந்துக்கள் யாருன்னு டிஃபைன் பண்ண, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்படி கொஷின் கேட்டால், ஒரு டேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷினோ அல்லது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி சம்பந்தமாக ஒரு கொஷினோ கேட்டால் அவங்களை இந்த மாதிரி மடைமாத்துறது ஒரு செயல். இப்போது ஒரு புள்ளி விவரம் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ₹1 கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு 26 பைசா தான் ரிட்டர்ன் வருது. அது கர்நாடகாவுக்கு 16 பைசா, தெலுங்கானாவுக்கு 40 பைசா, கேரளாவுக்கு 62 பைசா, ஆந்திர பிரதேசத்துக்கு 50 பைசா. அப்படியே மேலே போனால் மத்திய பிரதேசத்துக்கு ₹1.70 பைசா கொடுக்குறாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.20 பைசா கொடுக்குறாங்க, அப்புறம் ராஜஸ்தானுக்கு ₹1.14 பைசா கொடுக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடுடைய இந்த பட்டியல், அதாவது நான் இப்படி சொல்கிற இந்த ஒரு புள்ளி வரத்தோட சொல்லும் போது இதை எளிமையாக பார்த்தாலே புரியும்ல. ஆனால் இது ஏன் ஒன்றிய அரசுக்கு புரியல? ஒன்றிய அரசுக்கு தெரிஞ்சு தானே செய்கிறாங்க. ராப் பீட்டர் பே பால்னா, பீட்டர் கொள்ளை எடுத்து பாலுக்கு கொடு, பவுலுக்கு கொடு அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் கொள்ளை அடித்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க. அதுதான் பாஜக, அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருந்து ₹1 பிடுங்கி அந்த ₹1 26 பைசா மாத்திரம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ₹2 கொடுங்க. மற்ற மாநில காட்சியும் சேர்த்து அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது. அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசம் கொள்ளை அடிக்குது. என்ன வாழ்ந்துருச்சு? அது என்ன வாழ்ந்துருச்சு? இன்றைக்கும் எல்லா வகையிலையும் மோசமான மாநிலமாக அதுதான் இருக்குது. ஆட்சி முறையிலையும் சரி, மக்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையிலையும் சரி, என்னத்தை அது வாழ்ந்துருக்குது? அதுக்கு இல்லாததா? உத்தரப்பிரதேசம் தான் கங்கை ஓடுதுங்கிறான். ஜிஸ் தேஷ்மே கங்கா பக்திகைனா, எந்த தேசத்தில் கங்கை நதி ஓடுகிறதோ அது புனிதமான பூமின்னு அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது. அந்த புனித கங்கை ஓடுற பூமி யார் கையில் சிக்கிக்கிட்டு என்ன வாங்கிட்டு இருக்கு? இன்னும் கங்கை வந்து சாக்கடையாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்மளை புறக்கணிக்கிறதுக்காக அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட பிடிங்க, அவங்கக்கிட்ட கொடுக்குறேன், என்னடா பண்ணுவேன்னு கேட்குறாங்க. பாப்பா இதுக்கு தேர்தலில் தான் பதில் அளிக்கணும். தேர்தல் ஆணையர்களை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து ஏதாவது செஞ்சோன்னா தொலைச்சி போடுவேன்னு சொன்னாலுடைய இதிலிருந்து நம்ம விடுதலையாக வருகிறது. அவ்வளோ சொல்லுவாங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.